ஒரு சிறப்பான நிகழ்வு. ரத்த தானம் 100 முறைக்கு மேல் கொடுத்த நண்பர்கள் முதல் கொண்டு ஒரு முறை ரத்தம் கொடுத்த நானும் தான் கொடுத்தேன். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால் அதனுடைய அருமை எனக்கு தெரியும். அதனால் உண்மையே மனதார இதை பாராட்டுகிறேன். இந்த பாராட்டு விழா விருது வழங்கும் சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைமை தாங்கி நடத்தி மற்றும் வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய ஆதி ஃபவுண்டேஷனுடைய நிர்வாக இயக்குனர் பி ஆதிமூலம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலை பொறுப்பு நடத்தப்படும் விவேகானந்தன் சாமிநாதன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு நல்ல கருத்துரையை வழங்கி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய பாடு நல்லூர் வட்டம் சென்னை அவர்களுக்கும் அதேபோல் சென்னை சில்க்ஸுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு கே விநாயகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணா இளவ ஆசிரியர் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் ஆதிமூலத்திற்கு உறுதுணையாக எதையும் எதிர்பார்க்காமல் எந்த பணியும் எந்த பொறுப்பையும் இல்லாமல் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்கு ஆசிரியர் பசுமை சங்கர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய விக்ரம் ஜெயராமன் டிஎஸ்ஆர் சரவணன் மற்றும் முன்னிலை பொறுப்பு நடந்து கொண்டிருக்கும் என் பரமசிவம் விவேகானந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் வருகிறந்திருக்கும் அனைவருக்கும் நர்சுவை சுகுமார் உள்ளிட்ட நிறைய தொழில்நுட்ப நிறைய ரூபாய் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாரு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டீர்கள். முதல்ல இந்த இரத்த தானம் செய்த அனைவருக்கும் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை பாராட்ட வருகை தந்திருக்கும் அனைத்து பாராட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏனென்றால் சின்ன ஒரு உதாரணம், சென்னை சில்க்ஸ்லேயே உரிமையாளர் இருக்கிறார். அவருக்கு எவ்வளவோ பிஸ்னஸ், எவ்வளவோ இந்த நேரத்தில் செலவு பண்ண வேற பிஸ்னஸ் மைண்டு, பணம் தான், பணம் பணம் பணம். ஆனால் அந்த நேரத்தையெல்லாம் விட்டுவிட்டு தருமபுரி மாவட்டத்தில் இத்தனை பேர் ரத்த தானம் கொடுத்துருக்கிறாங்க. இதை பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் உட்பட எல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாமே ஜெயராமன் அவன் 2000 பேர் வேலை செய்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம், அதை விட்டுட்டு வரல, உங்களை பாராட்ட வேண்டும் தான். அதே போல நானும் இப்போ 100 முறைக்கு மேலே இப்போ பிரதான இதுவரைக்கும் யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாராட்டினீங்களா? சொல்லு பார்க்க வினோத் இல்லை சொல்ல இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நானும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, உங்களால் நீங்கள் ஓட்டு போடுறதா சட்டமன்ற உறுப்பினர். அதனாலே அந்த பாராட்டு மக்கள் பிரதிநிதியாக நான் உங்களை பாராட்ட வேண்டும், ஒரு பணி தொடர வேண்டும். இப்போ ஒரு வேலைக்கு போனால் சம்பளத்துக்கு போகிறாங்க. ஆனால் நீ ரத்த தானம் இது வரைக்கும் யாராவது காசு வாங்கி ரத்தம் கொடுத்தீங்களா? இல்லவே இல்லை. ரத்த தானம் உண்மையிலேயே அதெல்லாம் சாதாரண இல்லை. ரத்த தானம் ஒரு சின்ன காயம் வச்சுட்டு ரத்தம் ஒரு 2 போட்டு போனாவே மக்களுக்கு கிராமத்தில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ரத்தம் போய் ரொம்ப 3 ரத்தம் போய் சேருவாங்க. ஆனால் ஒரு நபர் ஒரு நாள் ஒரு டைம் 1 லிட்டரு 350 மில்லி 6 லிட்டர் அப்படின்னா அந்த ரத்தம் கொடுத்து அவங்க என்ன நினைக்கும், நம்ம உடம்புல ரத்தம் போயிடுச்சான். ஒரு தவறான எண்ணங்கள் இருந்தால் ரத்தம் போயிடுச்சு, அவ்வளோ உடம்பு இதாக நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, அவங்க நல்ல விவரமானவங்க. ரத்தம் கொடுத்தாலும் கிணற்று ஏறி போல ஊர் அந்த அடிப்படை அந்த அறிவு உள்ளவர்கள் தான் அந்த திங்கிங் இருக்கிறவங்க நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுத்த சொல்லி தான் ரத்தத்தை கொடுத்துருங்க. இந்த காலத்தில் தண்ணி பாட்டிலே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெயில் நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக தண்ணி பாட்டெலாம் கொஞ்சம் தான்
யார் எடுத்து என்ன ஒரு ஃபோன் வச்சுன்னா உடனே ஆதிக்கு ஃபோன் பண்ணி ஆதி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இல்லை ஜிஹெச் இருக்கிறாங்க ரத்த வேலைன்றாங்கன்னு சேர்ந்தாங்கன்னு சொல்லி உடனே அங்கேயும் ஒரு 2 பேர் 3 பேரை கூட்டு போய் ரத்தம் கொடுக்குறாரு. இதுவரைக்கும் நான் உண்மையிலேயே மருந்து பேச்சே இல்லை, உடனே செஞ்சிருவார் எத்தனை வேலை இருந்தாலும். அதனால உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை பாராட்டுறதுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செஞ்சார். அதனால் இந்த ஆதிமூலம் அவர்களுக்கும் என்னுடைய மனதார பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அவர் பணி தொடரட்டும். ஏனென்றால் பாராட்டுவதற்கு ஒரு மனசு வேணும், பாராட்டுவதற்கு ஒரு மனசு வேணும். இதுவரைக்கும் அதான் எத்தனையோ சர்டிஃபிகேட். இப்போ நான் ஒரு முறை ரத்தம் கொடுத்தேன். கல்லூரி படிக்கும் போது தருமபுரி அரசு மருத்துவமனையில் ரத்தம் கொடுத்துட்டு அப்போ ஒரு இளைஞர் மண்டபத்தில் இருந்த நேரு வைக்காதா ரத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து சைக்கிளில் காவேரி கட்டணம் வரைக்கும் போனாங்க, முடிச்சுட்டு வந்தேங்க. அப்போது அந்த ரத்த தானத்துடைய இது எனக்கு எல்லாம் தூரமாக தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் அப்போ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஒரு முறை கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஆதிமூலம் ரத்த தானம் கொடுத்தா எந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? எந்த சர்டிஃபிகேட்டுக்காக கொடுத்தீங்க? ரத்தம் கொடுத்தீங்க? அப்படி இல்லை. நம்மால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுவது, ஒரு உயிர் போகும் நிலையில் இருப்பது காப்பாற்ற மனசு திருப்தி. அதனால் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து உங்கள் பணி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, ரத்தத்தை போல தண்ணீர் ஒரு செடி நட்டு அதை காய்ச்சி இருக்கும் போது ஒரு தண்ணி ஊற்றலாம், அதுவும் ஒரு நல்ல தானம் தான். அதனால் இந்த ரத்த தான முகாமில் இந்த விருதுவழங்க விழாவில் உங்களை நான் கேட்டுக்கொள்வது, முடிந்த அளவு மரக்கன்றுகளையும் மர செடிகள் பல மரங்களையும் உங்கள் பிறந்த நாளில் நட்டு அதை பராமரிப்பது ஒரு முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு இதை மாற்றுங்கள். ரத்த தானம் கொடுக்கணும், ஒரு விவரமானவங்களோட தான் ரத்த தானம் கொடுக்க முடியும். கண்டிப்பாக எல்லாம் முடியவே முடியாது. அதனால் நீங்கள் அனைவரும் நினைத்தால் முடியும். உங்கள் பிறந்த நாளில் ஒரு மரக்கன்று உங்கள் நிலத்தில் நடுங்க. நிலம் இல்லையா பள்ளிக்கூடத்தில் நடுங்க, பள்ளிக்கூடம் பக்கத்துலையே புது இடத்துல நடுங்க. அதே 10 வருஷத்துக்குன்னா ஒரு பழமரம் தான் பழமரம் கொடுக்கும். எந்த பழம் எல்லாம் புது செடியா ஒரு நிழல் கொடுக்கும். வெயிலின் அருமை நிழலில் தெரிகிற மாதிரி அந்த புங்க மரத்தில் வெயில் காலத்தில் 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இன்று முதல் ஏதாவது எந்த இடத்துல உங்கள் பிறந்த நாளில் மரக்கன்றுகளை நடுங்கள் என்ற ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆதி நேற்று முதல் பிறந்த நாள் நேற்று பேஸ்புக் பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபோட்டோ நிறைய இருக்குது. இப்போ நான் பிறந்த நாளில் சட்டமன்றத்தில் இருந்தேன். சட்டமன்ற விடுதி வாழ இருந்தேன். 2 ஆண்டு நட்டேன். 2 ஆண்டுக்குள்ள நட்ட மரம் நல்லா பெருசாக அழகாக இருந்தது. பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப பார்த்து அங்கே அந்த வாய்ப்பு போயிட்டு அவருக்கு மாசட்டை போனால் ஒரு பணம் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு எப்பா தண்ணி ஊற்றி சொல்லிட்டு அவங்க கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கலாம். நம்ம ஆதி என்ன பண்ணாரு, 2 நாளைக்கு முன்னே பிறந்த நாள் அது ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். அவங்களுக்கு மாந்தோட்டம் இருக்குது. அந்த மாந்தோட்டத்தில் ஒரு கேப்பில் மாஞ்செடி இல்லை. அந்த இடத்துல ஒரு மாஞ்செடி நட்டார். டபுள் பர்பஸ் தானே. மாஞ்செடி நட்ட மாதிரி இருக்கும், ஒரு பிறந்த நாள் செடி நட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்களாக புது நகரத்தில் இது மாதிரி செடி நடுவதை கேட்டுக்கொண்டு தானம் செய்வது பெரிய ஒரு மனசு வேணும். மனசு இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது, எந்த இது செய்ய முடியாது. அதனால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்கன்றுகள் நீங்கள் யாராவது மரக்கன்றுகள் நடுன்னு சொன்னால் கூட நிறைய பேர் ஆதியே கேட்ட கொடுப்பாரு. வனத்துறையில் நிறைய ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. நம்ம சங்கர் கூட ஒரு முறை அப்படி தான் நான் பாலவாடி ஏரிகள் செடின்னு கேட்டார். மரக்கன்று 1000 மரக்கன்று வாங்கி கொடுத்து நட்டுட்டாங்க. இப்போ அடிக்கடி அந்த பக்கம் போனால் பார்க்குறேன் செடியை வளர்க்குது. அது மாதிரி நீங்கள் எண்ணம் இருந்தால் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க. எண்ணம் இருந்துச்சு எல்லாம் கிடைக்கும். எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம மாற்றுத்திறனாளி அரசு பணி இருக்கிறாரு. இந்த மருத்துவ
ரத்தத்தையே கொடுக்குறீங்க. ரத்த பந்தம் ரத்தத்தையே கொடுக்குற உங்களுக்கு எல்லா